ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சுரேஷ்க்கு தங்கராஜ் எதர்ச்சியாக கால் பண்ணப்போ ரேவதி இங்கே இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. வீட்டில் ரேவதி கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. கொஞ்சம் சில நாட்களாகவே அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து ஏதாச்சும் பார்ட்டி கொண்டாடணும் அப்படின்னா அவர் விடமாட்டேன்றாரு. எங்கேயும் வெளியில் போகவும் விடமாட்டேன்றாரு. அதனால் ரேவதி கோயிலுக்கு போகிறேன்னு அவங்க அத்தைக்கிட்ட போய் சொல்லிவிட்டு குழந்தைங்கள பார்த்துக்க சொல்லி வந்துட்டாங்க. ஆனால் இங்கே சுரேஷ் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டதுனால தங்கராஜ் டேரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டார். இப்போது ரேவதியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தான உடனே ரேவதி வெளியில் வர சொல்கிறாங்க. பார்த்து ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன ரேவதி, எல்லாமே முடிஞ்சிச்சா, கேக்லாம் கட் பண்ணி அப்படின்றாங்க. முடிஞ்சிச்சுங்க அப்படின்னு தலையை ஆட்டிகிட்டே நின்றுட்டுருக்காங்க. சரி போகலாமா, அங்கே பிள்ளைங்க அம்மாவை படுத்தி எடுக்கிறாங்க, ரொம்ப நேரம் ஆச்சுலடி வந்து போகலாமா அப்படின்றாங்க. சரிங்க போகலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா இங்கே தங்கராஜ் எல்லார்கிட்டேயும் சொல்லிவிட்டு சரி கிளம்புறோம் அப்படின்றாங்க. கடைசியாக கிளம்பும்போது இன்றைக்கி பிறந்த நாள்னு சொன்னாங்கள்ல, ஹாப்பி பர்த்டே அப்படின்றாங்க மலரை பார்த்து. தேங்க்ஸ்ண்ணே அப்படின்றாங்க. அவர் ஒரு பாக்கெட்லேருந்து உடனே கொஞ்சம் பணம் எடுத்து கொடுக்குறாரு. இதா அப்படின்னு. இல்லைண்ணே வேணண்ணே பரவாயில்ல, நீங்கள் விஷ் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே அப்படின்றாங்க. பிறந்தநாள் கேக் கட் பண்ணுற இடத்துக்கு செலிப்ரேஷன் பண்ண இடத்துக்கு எப்படி பிறந்தநாள் விஷ் பண்ணிவிட்டு சும்மா போக முடியும், இந்தா அப்படின்றாங்க. ஆனால் இருக்கட்டுண்ணே அப்படின்றாங்க. என்னடி மாப்பிள்ளை உனக்கு விஷ் பண்ணி பணம் கொடுக்குறாரு, அமைதியாக பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்க, போய் முதல்ல மாப்பிள்ளைக்கு கேக் எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்றாங்க. அவங்களுடைய அத்தை மதி போயிட்டு கேக் தானே அவங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க, இந்தாங்க கொடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா இந்தாங்கண்ணா வாங்கிக்கோங்க அப்படின்னு. இல்லைம்மா கேக்கெலாம் வேணாம், இன்ன இடத்துக்கு இந்த அப்படி முதல்ல அப்படின்றாங்க. அப்புறம் கொடுக்குற பணத்தை அமைதியாக வாங்கிக்கிறாங்க. சரி ரேவதி போகலாமா அப்படின்னு. சரிங்க. ஐயோ இவர் வந்ததே எதர்ச்சியா, அதுவும் அத்தைக்கிட்ட கேட்டப்போ நான் கண்டிப்பாக கோயிலுக்கு போயிருப்பேன்னு தான் சொல்லியிருப்பாங்க. இங்கே இருக்கிற விஷயம் அவருக்கு எப்படி தெரியும்? நேராக இங்கே வராங்க, அதுவும் ஆச்சரியத்தோட ஆச்சரியமாக அன்றைக்கி விஷ் பண்ணி பணம்லாம் கொடுக்குறாரு. இதெல்லாம் நம்ம லிஸ்ட்டே இல்லாத ஒன்றே. ஒரு வேளை நம்ம இங்கே இருக்கிற விஷயம் தெரிஞ்சுதான் அவர் வந்திருப்பாரோ, என்ன பண்ண போகிறாரோ, இன்றைக்கி என்ன நடக்க போதோ, நம்ம வேறு பொய் சொல்லிட்டோம் அப்படின்னு பயத்தோடையே ரேவதி போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே அவங்க போனதுக்கப்புறமா மாப்பிள்ளை வேறு வந்ததுமே கிளம்பிட்டார். சாப்பிட்டு இருந்துட்டு போயிருக்கலாம் அப்படின்னு இவங்க பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கவும் சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மலரும் கிச்சனுக்கு போயிடுறாங்க. மதியம் போகிறாங்க. ஏங்க அவ்வளோதான் இருட்டிக்குச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் சாப்பிட்டு தூங்கிடுவாங்க, இவர் போயிட்டு இன்னும் பைக் எடுத்துகிட்டு வரலே, வாட்டர் வாஷ் பண்ணியிருக்கிறதா சொன்னார்ல, போய் பைக் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஆமாம் இல்லை மதி, நான் அதை மறந்தே போயிட்டேன்னு பாக்கியராஜ்கிட்ட வராங்க. பாக்கியராஜ் ரூமில் இருக்கார், ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. ஸோ மதி பார்த்திங்க அப்படின்னா ரேவதி தங்கராஜ் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னப்போவே ரொம்ப ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க. மாப்பிள்ளை வந்திருக்காரு அப்படின்ன உடனே அதை அவங்க நோட் பண்ணாங்க. இப்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பாக்கியராஜை உள்ளேருந்து கூப்பிட்டு வரலான்னு வராங்க. அப்போ மதி பாக்கியராஜையும் கவனிக்கிறாங்க. பார்த்தா அவங்க ரொம்ப ரொம்ப அவங்களும் டென்ஷனாக இருக்காங்க. இதையும் கவனிக்கிறாங்க. என்னாச்சு இன்னைக்கு ஒருத்தர் முகத்தில் கூட சந்தோஷமே இல்லையே, வந்தப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க, அவரை பார்த்த உடனே பயந்துட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அவர் எதுக்கு ஏற்றாலும் குறுக்கு கேள்வி கேட்பார், ரொம்ப நேரம் ஆனதுனால ஏதாச்சும் பேசுவார் திட்டுவாருன்னு பயத்தில் அவங்க இருந்திருப்பாங்க. ஆமாம் இவர் எதுக்கு இப்படி இருக்காரு, அதுவும் ஜாலியாக மனைவியோடு சேர்ந்து இன்றைக்கி நைட்டு பைக் ரைடு போக போகிறாங்க, கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறாரு. காலையில் இருந்த சந்தோஷம் இப்போ இவருடைய முகத்தில் இல்லையே, கேக் கட்டிங்க்கு முன்னாடி இருந்து அவர் வந்தப்போலேருந்தே அவருடைய முகம் இப்படி தான் இருக்குது அப்படின்றத மதி நோட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் வாங்கப்பா வா மலரே அப்படின்றாங்க. ஏங்க என்னங்க இன்னும் இங்கே இருக்கீங்க, மணி பாருங்க 7 ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு எல்லாரும் தூங்குற நேரம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் போய் இன்னும் வண்டி எடுத்துகிட்டு வரலையா அப்படின்றாங்க. போகணும் மலரு அப்படின்னு தலையை ஆட்டுறாங்க. சரி வாங்க எல்லாரும் சாப்பிடுவீங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. சரி நீ போ மலர் வரேன் அப்படின்னு. எல்லாரும் வந்ததுக்கப்புறமா அவர் பணத்துக்கு என்ன ஏற்பாடு பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்கு முக்காய் போய் நிற்கிறாரு. யார்கிட்ட பணம் கேட்குறதுன்னு தெரியல. அட்லீஸ்ட் யார்கிட்டயாச்சும் பைக் வாங்கிட்டு வரலாம் இன்றைக்கி மலரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு, அப்புறம் பணத்தை கட்டி எப்படியாச்சும் சமாளித்து வண்டியை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னாலையும் அவர்கிட்ட பணம் இல்லை. யாரோ ஃப்ரெண்ட்ஸுமே யாருமே உதவி பண்ணுற ஸ்டேஜில் இல்லை. நான் இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன், என்கிட்ட இப்போதைக்கு பைக் இல்லை, வண்டி சர்வீஸ் விட்டுருக்கேன் அப்படி இப்படின்னு கதை சொல்லிடுறாங்க. எல்லாருக்கிட்டையும் ரூமில் ஃபோன் பண்ணி டென்ஷனாக பேசிட்டு தான் இருந்தார். இப்போது
எல்லாரும் வெளியில் வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட இவ்வளோ சமைச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பாப்பாவும் தூங்க வச்சிடுறாங்க. பாக்கியராஜ் வந்து சாப்பிட்டுட்டு இந்த மலரை நான் போயிட்டு பைக் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு பேச்சுக்கு சொல்லிட்டு போனவர் தான் இன்னும் வீட்டுக்கே வரல. கால் நடத்தையில் அப்படியே போயிட்டே இருக்காரு. அவர் பாட்டுக்கு ரோட்டில் நடந்து. சுரேஷும் அவர் பாட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பெட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. மதியம் போய் அங்கே உட்காந்துட்ருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஆகிறதே இல்லை. இங்கே இருக்கிறத விட பேசாமல் அவங்கக்கிட்டே போயிடலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சே வந்துடுறாங்க. வந்து மலர்கிட்ட வெளியில் போகிற விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சு, எல்லாருமே தூங்கிட்டாங்க, பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஜாலியாக போயிட்டு வாங்க, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி காலையிலே உங்கள் ஹஸ்பண்டு உங்களுக்காக வண்டி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தொடச்சி வச்சாரு, போயிட்டு வாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. எல்லாம் சரிதான் மாதிரி பாப்பாவை நீயும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இவர் இன்னும் வெளியில் போனவர் வரவே இல்லை அப்படின்றாங்க. சரி கால் பண்ணி பாருங்கள் எங்கே வராருன்னு சொல்லிட்டு, லேட்டாக இருக்கலாம்ல ஒரு வேலை அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டாங்க. பாக்கியராஜ் ஃபோனை எடுக்க தயங்கிட்டே இருக்காரு. திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்காங்க, ஃபோன் எடுக்கிறதே கிடையாது. ஏன் நைட்டு முழுக்க பாக்கியராஜ் வீட்டுக்கே வரது கிடையாது. வெயிட் பண்ணி பார்த்துட்டு மலரும் சரி மதியும் சரி ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், இவர் எடுக்கவே மாட்டேன்றாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மதி அப்படின்றாங்க. ஏங்க டென்ஷன் ஆகாதீங்க, வந்துடுவாங்க, எங்கேயாச்சும் லேட்டாக இருக்கும், இல்லை டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கும் அப்படின்றாங்க. அதை ஃபோன் எடுத்து சொல்லியிருக்கலாம்ல மதி, ஃபுல் ரிங் போயிட்டே இருக்குது, எடுக்கவே மாட்டேன்றாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, பாரு மணி என்ன ஆகுது, 12 ஆகிடுச்சு, எப்போத்துலேருந்து நானும் கால் பண்ணிகிட்டே இருக்கேன், எடுக்கவே இல்லை அப்படின்னு பயத்திலே இருக்காங்க. மலர் மதியமே என்ன இருக்கும், ஏற்கனவே டென்ஷனாக இருந்தார், வெளியில் வண்டி எடுத்துகிட்டு போனவர் இன்னும் ஆளையே காணோன்னு மதியம் நினச்சிட்டே இருக்காங்க. பாக்கியராஜ் பைக் இல்லாமல் எப்படி வீட்டுக்கு போகிறது, மலர் அங்கே சந்தோஷமாக இருக்கா, அவளுக்கு பிடிச்ச கிஃப்டை கூட என்னால் வாங்கி தர முடியல, வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கி கொடுத்துருக்குறான், அது அவளுக்கு சந்தோஷம்னு நான் நினச்சேன். ஆனால் மதி கேட்டது சரியான ஒரு விஷயந்தான், மலருக்கு பர்த்டேனா அவளுக்கு பிடிச்ச மாதிரி தானே ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருக்கணும், மலர் என்கிட்ட ஆசைப்பட்டது வெளியில் கூட்டிகிட்டு போக சொல்லி தானே, அதை கூட என்னால் நிறைவேற்ற முடியலையே அப்படின்னு பாக்கியராஜ் வருத்தத்திலே வீட்டுக்கு வராமல் ஒரு கோயிலில் போயிட்டு உட்காந்துட்டாரு. அங்கேயே உட்காந்து கண் அசந்துடுறாரு. விடிய காலையிலே ஆயிடுச்சு. மதி கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு, ஏங்க நானும் கொஞ்ச நேரத்துக்கு மேலே தூங்கிட்டேன், என்னாச்சு அவர் வந்துட்டாரா அப்படின்றாங்க. மதி மணி 6 ஆயிடுச்சு, இன்னும் அவர் வரவே இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. என்னங்க சொல்கிறீங்க, இவ்வளோ நேரம் ஆகியும் இன்னும் வரலையா, என்னக்கா அப்படின்னு மதியம் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எல்லோரும் எந்திரிக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. அவருடைய மாமாவும் மலரே அப்படின்றாங்க. தோ மாமா அப்படின்னு ஒரு பக்கம் பாக்கியராஜ் வெளியில் போனவர் இன்னும் வீட்டுக்கு வரல, ரொம்ப டென்ஷனாகவும் இருக்காங்க. அறக்க பறக்க எல்லா வேலைகளையும் மலர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ அவர் எந்திரிச்ச உடனே காஃபி கொடுக்குறாங்க, சீரக தண்ணி, இந்த மாதிரி அவர் கேட்குற எல்லாத்தையும் வெதுப்பான சுடு தண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி அட் டைமில் கொடுத்துட்டே இருக்காங்க. அவரும் வாக்கிங் போயிட்டே இருக்காரு. அவங்க ராத்தியும் எந்திரிச்சு காஃபி கேட்குறாங்க. கிச்சன்லேயும் சமையல் வேலையும் பார்த்துட்டு அவர் வரலன்ற படபடப்புலேயே இருக்காங்க. மதி மட்டும்தான் டென்ஷனில், அவங்களுக்கு விஷயம் தெரியுன்றதுனால வந்து டென்ஷனாகவே இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பாக்கியராஜ் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்ச உடனே கண் விழிச்சிடுறாரு. நம்ம இங்கே இருந்துட்டோம் நைட் முழுக்க, மலர் நம்மளை நைட்டு ஃபுல்லாக ரொம்ப எதிர்பார்த்துருப்பாள்ல, அத்தனை டைம் கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க மலர், நம்ம எடுக்கவே இல்லை, இப்போது நம்ம வீட்டுக்கு போயே ஆகணும், இதுக்கு மேலேயும் நம்ம போகலைன்னா தப்பாயிடும்னு பாக்கியராஜ் எந்திரிச்சு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டுருக்காரு. இங்கே திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மலர் வந்துட்டு பாக்கியராஜ் ஃபோன் எடுக்கிறதே இல்லை, டேரெக்டாக அவர் பாட்டுக்கு அமைதியாக வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காரு. மதிக்கிட்ட டென்ஷனாக இருக்குன்னு சொல்லி பதற்றமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களோட அத்தை இருந்துக்கிட்டு, என்ன மலர் அங்கே பேச்சு குசு குசுன்னு, காலையில் ஆகிற வேலையை பார்ப்பீங்களா, 2 பேரும் கதை அடிச்சுட்டு இருப்பீங்களா, என்ன ஓட போகிற மகாராணி இன்னும் போகலையா அப்படி எப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க. அடுத்து சுரேஷ் எந்திரிச்சு வராரு. சுரேஷ் வந்ததுக்கப்புறமா அண்ணி அப்படின்றாங்க. தோ வர சுரேஷ்னு காஃபி போடுறாங்க, நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சுரேஷ்க்கு காஃபி எடுத்துகிட்டு வந்து மதி கொடுக்குறாங்க. பார்த்த உடனே சுரேஷ் காஃபி கொடுத்த உடனே அவங்களுடைய முகத்தை பார்க்குறாங்க. என்ன காஃபி நான் போட்டதில்லை, அண்ணி போட்டது தான், குடிங்க பயப்படாமல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. பாத்தியாடா இவளுக்கு திமிர அப்படின்னு அவங்க அம்மா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க சுரேஷ்கிட்ட. பாப்பாவும் எந்திரிச்சிடுறாங்க. என்ன எல்லாரும் எந்திரிச்சாச்சு, எங்கே மலர் பாக்கியராஜ் அப்படின்றாங்க. அத்தை அது வந்து அப்படின்னு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் மலர் தயங்கிட்டே நின்றுட்டுருக்குவோம். பாக்கியராஜ் வீட்டுக்கு வந்துடுறாரு. அம்மா அப்படின்னு பாக்கியராஜ் வரவும், அவர் வந்துட்டு போல இருக்குன்னு மலர் சொல்கிறாங்க. அதாவது மதி மலரும் ஓடி வராங்க. எங்க அப்படின்னு
என்னடி புதுசாக அவனை பார்க்குற மாதிரி இப்படி ஓடி வர அப்படின்றாங்க. அது ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. வெளியில் வாசலில் வந்து அவர்கிட்ட நின்றுக்கிட்டு, என்ன அவன் உள்ளே கூட அவனை வரவிடாமல் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்க, ஆமாம் இவ்வளோ சீக்கிரம் எங்கே போயிட்டு வந்த பாக்கியராஜ் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் கேட்ட கேள்விக்கு, அவங்க அம்மா கேட்ட கேள்விக்கு அவர்கிட்ட பதிலே இல்லை. உள்ளே வந்து அமைதியாக நின்றுக்கிறாரு. திருன்னு முழிக்கிறாரு. மதியும் மலரும் அவங்கள பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க எல்லாரும் முன்னாடியும் வச்சு அவர்கிட்ட எதுவுமே கேட்க முடியாமல் அவங்க தவிக்கிறாங்க. உன்னதாண்டா எங்கே போய் வந்த அப்படின்னு. என்ன இவ ஏதாச்சும் கடையில் வாங்கிட்டு வர சொல்லி உன்னை காலையிலே அனுப்பி வச்சாலா? எதுவுமே நேற்றே வாங்கி வச்சுக்க மாட்டாளாமா? பால் காய்கறி இதெல்லாம் காலையில் எழுந்திரிச்சோன்னே தான் உன்னை அனுப்புவாளாமா? இவளுக்கு நேற்று பிறந்த நாளை கொண்டாடுற பிஸியில் இருந்திருப்பா. இவ எதையும் கவனிச்சிருக்க மாட்டா. ஆமாம் என்ன வாங்கிட்டு வந்த அப்படின்றாங்க. வெளியிலே இருக்கா அப்படின்னு. ஆமாம்மா அப்படின்னு பாக்கியராஜ் சொல்லிடுறாரு. என்ன இவர் நேற்று நைட்டு போனவர் இப்போ தான் வீட்டுக்கு வராரு. இவரை நம்ம எதுவுமே வாங்கிட்டு வர சொல்லவே இல்லை. இப்போ அவங்க அம்மா கேட்டால் ஆமாம்மான்னு எல்லாத்துக்கும் தள்ளி ஆட்டுறாரு. ஒன்றும் சரியில்லைன்றத மலரும் மதியும் புரிஞ்சுக்கிறாங்க. இவருக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு. சரிம்மா நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன்னு. சரிடா பாக்கியராஜின்னு அவங்க போனதுக்கு அப்புறமா, நீ என்ன பார்த்துட்டே இருக்க, போய் வெளியே காய்கறி வச்சுருக்கால, என்ன வாங்கிட்டு வர சொன்னியோ எடுத்துகிட்டு வந்து சாமி, அதை கூட அவன் வீட்டு கிச்சன் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணுமா அப்படின்னு அவங்க அத்தை சொல்லிடுறாங்க. சரியா அத்தைன்னு சும்மா போகிற மாதிரி இப்படி நவுந்து நிற்கிறாங்க. அவங்க அத்தை எந்திரிச்சு காஃபியை குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா தான், என்னங்க என்னாச்சு, நீங்கள் போய் முதல்ல அவர்கிட்ட என்ன ஏதுன்னு பேசுங்க, அவர் ஆள் பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்கார், நேற்றுலேருந்தே டென்ஷனாக தான் இருக்கார் அப்படின்னு. ஆமாம் மதி, நான் கூட அவர்கிட்ட கேட்டேன், எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு, ஆனால் ரொம்ப டென்ஷனாக தான் இருக்காருன்னு. போகிறாங்க. மதி இங்கே நின்றுட்டுருக்காங்க. கிச்சன்லேயே வந்து இருக்கிற வேலையை செஞ்சிட்ருக்காங்க. மலர் வந்து போன உடனே, ஏங்க என்னாச்சுங்க, வண்டி எடுத்துகிட்டு வரேன்னு போனீங்க, நேற்றுலேருந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேன்றீங்க, என்னாச்சு பாக்கியராஜ் அப்படின்றாங்க. மலர் அப்படின்னு திரும்பி நிற்கிறாரு. அவர் அப்படி அழுதுகிட்டே இருக்காரு, ரொம்ப வருத்தத்தோட துக்கத்தோடையும். ஏங்க என்னாச்சு அப்படின்றாங்க. மலரு என்னை மன்னிச்சிடு மலரு, நீ ஆசைப்பட்டு கேட்ட ஒரு விஷயத்த கூட என்னால் செய்ய முடியலன்னு கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறாரு. ஏங்க என்னாச்சுங்க, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு அழுவுறீங்க, நீங்கள் நேற்று நைட்லேருந்து ஃபோன் எடுக்கலன்னு உடனே உசுரே என்கிட்ட இல்லை, நான் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா, ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி இங்கே இருக்கேன்னு சொல்லியிருக்கலாம்ல, என்னாச்சுங்க, வண்டி எடுத்துகிட்டு வரேன்னு போனீங்க, வண்டி எங்கங்க, இப்போ கூட பைக் சத்தமே கேட்கலையே, என்ன அப்படின்னு மலர் கேட்டுகிட்டே இருக்காங்க. மலர் வண்டி இல்லை மலர், நேற்றே கடன் கொடுத்தவன் வட்டி கட்டலன்னு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான் மலர் அப்படின்றாங்க. இதை கேட்டு மலர் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், ரேவதி பிள்ளைங்களுக்கு காது குத்துக்கவும், அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் கல்யாணத்துக்கு எல்லாம் நிறைய செலவாச்சு இல்லை, சுரேஷ் கல்யாணத்துக்கு நிலத்தை உன்னுடைய அம்மா கொடுத்த நிலத்தை வச்சு சரி பண்ணிட்டோம், ஆனால் காது குத்தெல்லாம் நிறைய செலவாச்சு இல்லை மலர், எல்லாம் கடன் வாங்கி தானே செஞ்சேன், உனக்கே தெரியும்ல. அது மட்டும் இல்லாமல் இப்போது கோமதி அம்மா வீட்டிலேருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க, வெளியில் போனோம், நிறைய செலவாச்சில்ல மலர், 2 மாதமாக வட்டி கட்டல மலர், வட்டியை கட்டிட்டு வண்டியை எடுத்துகிட்டு போன்னு கடங்கார நேற்று பேங்க் வாசலில் வந்து நின்று வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டான் மலர். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் வேறு உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டேன், ஆசையாக நீயும் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பேன்னு என்னாலையும் வெளியில் கூட்டிகிட்டு போக முடியல. ஸோ அதனால தான் எதுவுமே உங்ககிட்ட சொல்லலை. நைட்டு சும்மா தான் சொன்ன மலர், வண்டி வாட்டர் வாஷ் விட்டுருக்கேன்னு, உங்ககிட்ட எப்படி இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறதுனே தெரியல, அதான் அப்படின்றாங்க. ஏங்க இதுக்கு என்னங்க, நான் வந்து நினச்சது என்னைக்குங்க நடந்திருக்கு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இதுதான் விஷயம்னா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, இதுக்காக நீங்கள் நைட்டு முழுக்க வெளியில் போய் உட்காந்துட்டு இருந்தீங்களா? என்ன பாக்கியராஜ் இது, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, வெளியில் போகலைன்னா நான் பெருசாக எடுத்துருக்க மாட்டேனே, இன்றைக்கி இல்லைன்னா இன்னொரு நாள் போட்டுக்கலாம், முதல்ல வட்டியை கட்டிட்டு வண்டி எடுத்துகிட்டு வர வழியை பாருங்கள் பாக்கியராஜ், அப்புறமா வெளியில் போகிறதெல்லாம் பற்றி யோசிக்கலாம் அப்படின்றாங்க. இல்லை மலர், நீ வெளியில் போகிறத பற்றி ஆசையாகவும் சந்தோஷமாகவும் இருந்திருப்பல்ல அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும் பாக்கியராஜ், அதுக்காக இப்படியா வீட்டுக்கு வராமல் வெளியில் போய் உட்காந்துட்ருப்பீங்க, என் உயிரே என்கிட்ட இல்லை தெரியுமா, எனக்கு வெளியில் போகிறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டிங்களா அது போதும் எனக்கு, இப்போது அத்தை மாமாவுக்கு வண்டி இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சால் என்னங்க நடக்குங்க அப்படின்னு பயந்துகிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி அவங்கக்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல மலர் அப்படின்னு. சரிங்க சரி, இதுக்காக ஏன் இவ்வளோ வருத்தப்பட்டு அழுவுறீங்க, சரி விடுங்கன்னு மலர் பேசிகிட்டே இருக்கவும் மதி வராங்க. மதி வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவர் அழுதுகிட்டே அமைதியாக நின்றுட்டுருக்காரு. ஓரமாக வந்து கண்ணை தொடச்சிட்டு, என்னாச்சுங்க ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மதி, ஒன்றும் இல்லைன்னு அவங்களும் கண்ணை தொடச்சிக்கிட்டே எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. இல்லை
நேற்றுலேருந்து இவர் ஒரு மாதிரியாகவே இருக்கார், நீங்களும் இப்போ ஒரு மாதிரியாக இருக்கீங்க, நைட்டு முழுக்க இவர் வரல, எனக்கு நல்லாவே தெரியும், என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுங்கள். ஓ இல்லை சொல்லக்கூடாது அப்படின்னா பரவாயில்ல, நான் போகிறேன் அப்படின்றாங்க. மதி ஒரு நிமிஷம் அப்படின்னு மலர் அவங்கக்கிட்ட எதையும் சொல்லாமல் இருக்க முடியல, கட்டி பிடிச்சி அவங்கள அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏங்க என்னாச்சு என்னாச்சு, ஏன் அழுகுறாங்க, நீங்கள் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு. என்னாச்சு அப்படின்னுமோ, இல்லை மதி, ஏற்கனவே ரேவதி பசங்களுக்கு காது குத்து அது இதுன்னு நிறைய கடன் வாங்கிட்டாரு, 2 மாதமாக வட்டி பணம் கட்டாததுனால வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நேற்று பேங்க்கில் வந்து இவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, என்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நான் ஏக்கத்தோடு இருப்பேன்னு வண்டி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ராத்திரி முழுக்க போய் எங்கேயே இருந்துட்டு வந்திருக்காரு, இப்போ தான் வந்து விஷயத்த சொல்கிறாரு, அதான் மதி அப்படின்றாங்க. ஏங்க இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, இதுக்கு ஏங்க வருத்தப்பட்டு அழுதுட்ருக்கீங்க, எங்கேயாச்சும் பணம் ஏற்பாடு பண்ணி கட்டிடலாம்ல அப்படின்னு. இந்த மாதம் சேலரி வந்ததும் கட்டிடுறேன்னு எவ்வளவோ சொன்னேன்ப்பா அவர்கிட்ட, ஆனால் அவர் கேட்கவே இல்லை, வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு. மலர் வேற ஆசையாக இருப்பா, அதான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவள் ஆசைப்பட்டு கேட்ட ஒரே விஷயம் அது மட்டும்தான், இந்த தடவை அவள் ஆசைப்பட்டது நடக்க போதுன்னு எவ்வளோ சந்தோஷமானத இருப்பான்றத கண் குளிர நான் நின்று பார்த்தேன், அது நடக்காது, அவள் ஏக்கத்தில் நிற்பா, அவளுடைய மன வருத்தத்தை தாங்க எனக்கு மனசில்லை, அதான் நான் இங்கே இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு மாக்கிராஜ் சொல்லிட்டு இருக்காரு. மதி இருந்துக்கிட்டு, சரி கவலைப்படாதுங்க, எவ்வளோ கட்டணும், நான் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி தரேன்னு மதி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேணாம், நானே ஏற்பாடு பண்ணிக்கிறேன்னு பாக்கியராஜ் சொல்லிட்டு இருக்காரு. இதில் என்ன இருக்குது, நானும் இந்த ஃபேமிலியில் ஒரு ஆள் தானே, நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டேங்களா, நான் ஏற்பாடு பண்ணி தரேன், எவ்வளோன்னு சொல்லுங்கன்னு ஒரு பக்கம் மதி இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனுக்கான பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு தங்கராஜ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க அவங்களுடைய அம்மா. என்னடா நீ எங்கேயோ வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு போனேன், இவள் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னால் 2 பேரும் ஒன்றா வரீங்க அப்படின்றாங்க. மேடம் எங்கே போயிருந்தாங்க தெரியுமா, மேடம்க்கு எது தெரியுமா கோயில் அப்படின்றாங்க. என்னடா தங்கராஜ் ஒரு மாதிரியாக பேசுகிற அப்படின்னுவோம், ஓங்கி பலார்னு ரேவதியை ஒன்று அறிகிறாங்க. அப்படியே சுருண்டு போய் டைனிங் டேபிள் மேலே அப்படியே விழுந்துட்டாங்க. அவங்க அம்மா அதிர்ச்சியாக எழுந்திரிச்சு நின்று, ஏண்டா என்னாச்சு தங்கராஜ், எதுக்கு இப்போ அவளை அடிக்கிற, கோயிலுக்கு தானே போயிட்டு வந்தா அப்படின்னு. மேடமு கோயிலுக்கெல்லாம் போகல, கோயிலுக்கு போகிறேன்னு உங்ககிட்ட போய் சொல்லிட்டு பிள்ளைங்கள 2 பேரையும் விட்டுட்டு அவள் அம்மா வீட்டில் அவள் அன்னைக்கு கேக் வெட்டுறதுக்கு போய் உட்காந்துட்ருக்கா அப்படின்றாங்க. இதை கேட்டு அவங்களுடைய அம்மா ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க. என்கிட்டயே பொய் சொல்லிட்டு, அதுவும் என்கிட்ட சொல்லலை, அம்மா கிட்ட பொய் சொல்லிட்டு போகிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சு, பிள்ளைங்கள 2ஐயும் கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் விட்டுட்டு கேக் கட் பண்ண போகிறது இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமாக, இந்த வயசில் கேக் கட் பண்ணி செலப்ரேஷன் பண்ணலைன்னு யாராச்சும் அழுதாங்களா, இப்போ இது ரொம்ப முக்கியமா அப்படின்னு பயங்கரமாக கோவப்பட்டு தங்கராஜ் ஒரு பக்கம் ரேவதியை அடித்து சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணிகிட்ருக்காரு. அவங்களும் அழுதுகிட்டே, எங்க அது வந்து அப்படின்னு பொய் சொன்னியா, போய் சொல்வியா, சொல்லாமல் போவியான்னு மாற்றி மாற்றி திட்டிட்டு கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. ஏண்டி ரேவதி, அப்போ பொய் சொல்லிட்டு உன் அம்மா வீட்டுக்கு போகிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா, பிள்ளைங்களை விட்டுட்டு உன் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னா இங்கே போகிறேன்னு ஒரு வார்த்தை அவங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, கட்டின புருஷங்கிட்டேயோ பொய் சொல்லிட்டு போயிருக்க, அதுவும் அவங்ககிட்ட சொல்லலை, என்கிட்ட கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிற, அப்புறம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு. நான் சுரேஷ்க்கு எதாச்சியாக கால் பண்ணமா, அப்போ தான் அவன் அங்கே இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும்னு தங்கராஜ் சொன்னவும், ஓ அப்போ அவன் தான் சொல்லியிருப்பானான்றத ரேவதி புரிஞ்சுக்கிறாங்க. அப்போது எல்லா விஷயத்துலையும் இதே மாதிரி தான்டா இவ பண்ணியிருப்பா அப்படின்றாங்க. இவங்க சொல்கிற வார்த்தை கொஞ்சம் தப்பாக இருக்குது அத்தை, அப்படியெல்லாம் கிடையாது அத்தை, நீங்களாம் கற்பனை பண்ணிக்காதீங்க, இல்லாத கதையே சொல்லாதீங்க அப்படின்னும். என்னடி அம்மாவே எதிர்த்து பேசுகிறான்னு தங்கராஜ் ஒரு பக்கம் கோபமாக போட்டு ரேவதி அடிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி எக்ஸ்ட்ரா எல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.